கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீதா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம், உங்களுக்கு இன்னும் தீபா கிடைக்கல, அதுக்கு காரணம் அந்த துங்கா வந்து என்னை தேடிட்டு இருக்கிறதுனால தான். நான் வந்து அந்த துங்கா கிட்டே போய் சேர்ந்துட்டா கண்டிப்பாக தீபா உங்களுக்கு கிடச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது கார்த்திக் வந்து கோவப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு உங்கள் 2 பேரையும் அந்த துங்கா கிட்டேருந்து காப்பாற்றணும், தயவு செஞ்சு இனிமேல் இப்படிலாம் பேசாதீங்க, நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஐஸ்வர்யா அன்னைக்கு நீங்கள் தீபா இல்லை கீதான்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே அது கேட்டு கீதா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் வந்துட்டு நான் சக்தியை பார்க்க போகும்போது அவங்க அங்கே இருந்தாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன், நான் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே வந்து கீதா வந்து சொல்கிறாங்க. அப்போது நான் தான் கீதா அப்படின்ற விஷயத்தை அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இப்போதைக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐஸ்வர்யா அண்ணி வந்துட்டு தீபா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, அது போக போக தான் தெரியும், அதனால் இப்போதைக்கு அவங்க தீபா இல்லை கீதா தான் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சக்தி வந்து தீபா பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் நம்ம அவங்க குடும்பத்தோடு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து திடீர்னு தீபாவுக்கு வந்து அப்படியே தூக்கி போடும், பயங்கரமாக வலிப்பு மாதிரி வந்துடும். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது, உடனே வந்து ஒரு இன்ஜெக்ஷனை வந்து போடுறாங்க. அப்போ வந்து தூக்கி போடுறது மட்டும் நின்றுடும், ஃபீவர் மட்டும் அப்படியே இருக்கும், பயங்கர ஃபீவரிஷாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து சிஸ்டர் வந்து வருவாங்க. சிஸ்டர் வந்து தீபா பார்த்து ப்ளஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தீபாவுக்கு ஃபீவர் குறையவே கிடையாது, அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து ஹோம்லேருந்து குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து தீபாக்காக வந்து ப்ரே பண்ண சொல்கிறாங்க. ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு தீபாவுக்கு ஃபீவர் வந்து குறையவே குறையாது. உடனே கீதா சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை வந்து போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பசங்க திரும்பவும் ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு பார்க்கும்போது தீபாவுக்கு ஃபீவர் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிருக்கும், நார்மலாகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சக்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் வந்து எங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க வந்துட்டு இல்லைம்மா என்னால் வர முடியாது, நிறைய பேஷண்ட்ஸை நான் பார்க்கணும், நீ வேணால் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா ஓகே அப்படின்னு சக்தியும் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆனால் சக்திக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது, நம்ம எப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு. இந்த விஷயத்தை பற்றி சிஸ்டர்கிட்ட சொல்லும் போது சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் வந்து ஆட்டோ ரெகுலராக வந்து ஹோம்க்கு வரதுக்காக வந்து ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுருக்கோம், அந்த ஆட்டோவில் வந்து நீ தீபாவை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வந்துரு, அப்படியே கார்த்திகோட மியூசிக் ஆஃபீஸ்லையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சக்தி கிட்ட சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு சக்தியை வந்து சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த துங்கா கண்ணில் படாமல் எப்படியாவது பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே வந்துட்டு மறுநாள் காலையில் வந்து அங்கே மீனாட்சி வந்து அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மீனாட்சி வந்து இல்லை இந்த விஷயத்தை பற்றி நம்ம கீதா கார்த்திகிட்ட பற்றி எதுவுமே தீபா கார்த்திகிட்ட வந்து எதுவுமே பேசாமலே இருக்குமே, நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் இது பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்கக்கிட்ட சொன்னால் இதை வேண்டாம் தான் சொல்லுவாங்க, அதனால நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்து எல்லோரும் ரெடியாகிறாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அருண் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு நான் தான் ஒரு விஷயமா வந்து மியூசிக் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி வந்துட்டு என்னப்பா இன்றைக்கி போய் எதுக்காக அனுப்புனேன், எனக்கு இந்த பூஜையில் கண்டிப்பாக அவன் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி போயிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு அருணை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதனால் ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி வந்து தீபாவை கூட்டிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.